அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம தரைப்பகுதியிலே வாழுகின்ற பொழுதே நமக்கு ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகளுக்கு, உபாதைகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வது சிரமமான காரியமாக இருப்பது என்பது நாம் அறிந்தது. அதுவே 1000 அடி 5000 அடி உயரத்திலே வாழக்கூடிய, மலைப்பகுதியிலே வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு இந்த மருத்துவம் என்பது எட்டா கனிதான். அப்படிதான் இருந்து வருகிறது இன்றளவும் கூட. அப்படிப்பட்ட மலைப்பகுதியிலே வாழக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், பெண்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதனுடைய காரணங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இதற்கான தீர்வுகளை அடுத்தடுத்த வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்றைக்கு மலைப்பகுதியிலே வாழக்கூடிய பெண்களினுடைய நோய்கள் என்னென்ன, அது எப்படி அவங்களுக்கு வருகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். நன்றி, வணக்கம். மலைவாழ் பெண்களுக்கு மிக சுலபமாக ஏற்படக்கூடிய நோய் பிரச்சனை என்னன்னா மலேரியா, டைஃபாய்டு, லெப்ரசி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், HIV, எய்ட்ஸு போன்ற நோய்கள் அவங்களுக்கு மிக சுலபமாக பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். அது மட்டுமல்ல, அனிமியா, இரத்த சோகை நோயினால் மிக அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள். ஏன்னா ஹைட்டாக போக போக என்னென்னா ஆக்சிஜன் குறைபாடுகள் இருக்கும், குறைவு இருக்கும். அதனால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், பூச்சிக்கடி, பூச்சிகள் கடிப்பது, அனிமல்ஸு, விலங்குகள் கடிப்பது போன்ற விஷ நோய்களால் இவர்கள் பாதிப்புக்கு அதிகம் ஆளாகிறார்கள் என்பதனை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இவருடைய வாழ்க்கை முறையே என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரமற்றதாக அமைந்திருக்கிறது. குளுக்கோஸு, பாஸ்பேட்ஸு, என்சைம், இந்த போன்ற சத்துக்களினுடைய குறைபாடுகள் மிக மிக அதிகமாக இவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இதனால் உடலினுடைய இரத்த சோகையும், உடல் தளர்ச்சியும், உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் மிக வேகமாக இவர்களை தாக்குவதற்கு காரணமாகவும் இது அமைந்து விடுகிறது. சரிங்களா? சரி, இது ஏற்படுவதற்கு என்ன அடிப்படை காரணம்? இந்த மலைவாழ் பெண்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிக முக்கிய காரணம் அவர்களுக்கு படிப்பறிவு, கல்வி அறிவு குறைவாக உள்ளது அல்லது இல்லை என்று சொல்லலாம். கல்வி அறிவு என்பது இல்லை என்று சொல்லலாம். உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்கள் அவர்களுக்கு என்னன்னே தெரியல. மருத்துவத்தை பற்றின அவேர்னஸ், விழிப்புணர்வே அவர்களுக்குள் இல்லை. அது ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க.
ரெண்டாவது, உடல் சம்பந்தப்பட்ட பல மூட நம்பிக்கைகள் அது அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் வயலன்ஸ், வன்முறை, அவர் பெண்களின் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் வன்முறைகள் அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அந்த பால்வினை நோய்கள், HIV, எய்ட்ஸு, இது எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பை உருவாக்குகிறது. சுகாதாரத்தை பற்றின விழிப்புணர்வே இல்லை. செல்ஃப் ஹைஜீன் அவங்கக்கிட்ட மிகவும் குறைவாக இருக்கிறது. அடுத்து, குழந்தை திருமணம், சிறு வயதிலேயே திருமணம் முடிச்சிடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவுகள் அவங்க எடுத்துக்கிறதில்ல. இங்கே கீழேயே நம்ம எடுத்துக்கிறதில்ல, எல்லாமே இருந்தாலும் மேலே அதை விட நல்ல இது இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறதில்ல, அந்த சத்தான உணவுகளை இருக்கிறதெல்லாம் அவங்க முழுமையாக தங்களுக்காக பயன்படுத்துவதில்லை. அப்படி அது பயன்படுத்தணுங்கிற அந்த விழிப்புணர்வும் அவர்களுக்குள் இல்லை. அதே போல் மென்சஸை பற்றின விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லை. அடுத்து, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி பார்க்கணும், அவங்கக்கிட்ட சிகிச்சை எடுக்கணுங்கிற விழிப்புணர்வும் இல்லை. அதற்குரிய வசதிகளும் அங்கே அவங்களுக்கு குறைவாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே மலைவாழ் பெண்களுடைய உடல் நோய் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நம்ம முதல்ல அவங்களுக்கு என்னென்ன நோய்கள் சர்வசாதாரணமாக வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, அதற்குரிய காரணங்களை பார்த்திருக்கிறோம். மேலும் அடுத்து அவர்களுக்கு எப்படி அவர்களை இதிலிருந்து விடுவிப்பது, இதற்கு என்னென்ன வசதிகள் இருக்கிறது, இதற்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதனை அடுத்த வாரத்திலே நாம் மிகவும் விளக்கமாக விரிவாக பார்க்க இருக்கிறோம் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.